ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது உங்கள் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து என்னடா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் போடுவேன், இப்போ என்னடானா மொபைல் ரிவ்யூக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு மொபைல் ஃபோனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டர் 20,000 அதாவது 20,000 இருக்கிற டாப் 10 மொபைல் ஃபோன்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ரிலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட சேனல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சேனல். ஸோ பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க, இல்லை விற்க போகிறீங்க, இல்லை அதோட நியூஸ் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அட்வான்ஸாகவும் இருக்கும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிக்காக தான் அனலைஸ் பண்ணுற மாதிரி ப்ளஸ் லைவ் நியூஸை வந்து நல்லாவே வந்து காட்டி கொடுக்குற மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியான ஃபோன்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத டாப் 10 வரிசையில் வச்சுருக்கேன். ஸோ வாங்க அது ஒன் பை ஒன்னாக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாப் 10ல் வந்து 10வது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து விவோ T4X 5G அப்படின்ற மொபைல் ஃபோன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இதோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக போய் நம்ம டைரெக்டாக லிங்க்லேயே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே லிங்க்கில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோனோட ஒரு மேப்பிங். ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேம் கொடுக்குறாங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி இதோட கேமரா ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு ஒரு பில்ட் பண்ண மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அன்வான்டான ஆப்ஜெக்ட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா அதை எரேஸ் பண்ணி தூக்கி போடலாம். ஸோ உங்களோட வீடியோவில் ஸோ அதுக்கான ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இதோட சிம்பிள் செக்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லார்ஜஸ்ட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 6500 mAh பேட்டரி வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி 44 ஹோட்ஸ் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதுவுமே. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மீடியாடெக்கோட 7300 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை வச்சு மேக் பண்ணியிருக்கிறதால இது வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதோட நம்ம சார்ஜ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 44 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி மீடியாடெக்கோட 7300 அப்படின்ற ஒரு ரேஞ்சை வந்து இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ப்ராசஸராக. ஸோ அது ஒரு குட் ப்ராசஸர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நான் ரிவ்யூவும் நல்லா படித்தேன். இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா மேனேஜபிள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 128GB ப்ளஸ் வந்து இன்னொன்று 256GB கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு 15,000 எனக்கு இந்த மாதிரி நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கோட பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். அடுத்ததா 9வது இடத்துல இருக்கிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோரோலாவோட மோட்டோ G86 பவர் 5G அப்படின்ற மொபைல் ஃபோன் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக நம்ம லிங்க்கில் போய் பார்ப்போம். ஸோ லிங்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 8GB வேரியண்ட் கொடுக்குறாங்க. 8GB ரேம் ப்ளஸ் வந்து 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு குட் சோர்ஸாக சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு மெயினாக ஃபோக்கஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ராசஸர் வந்து 7400 வரைக்கும் இதோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி. இதுவுமே மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த இதுவுமே. அதே மாதிரி இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. அதாவது டால்பி அட்டம்ஸோட கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர். இதுவுமே வந்து ஒரு குட் சோர்ஸ் தான் சொல்லணும் இந்த ரேட்டுக்கு. அதே மாதிரி இதோட பேட்டரி லைஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 6720 mAh பேட்டரி வரைக்கும் இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே உக்காண்டிங்க அப்படின்னா இந்த சார்ஜ் போடுறது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்காக ஹீட்டு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மொபைல் ஃபோனு பேட்டரிக்காகவே இதை வாங்கலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட ப்ரொடெக்ஷன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா IP68 ப்ளஸ் IP69 கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஸோ தண்ணியிலலாம் பட்டால் ஒன்றும் பெருசாக அவ்வளோவா இதாகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து OLED கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே 1.5K அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். இந்த டிஸ்பிளேவும் நல்ல ஒரு குட் டிஸ்பிளே தான். ரொம்ப பேடுன்னெலாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம பார்ப்போம். ஸோ 18,000 இதோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இது ஓரளவுக்கு ஒர்த்து தான்.
ஸோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஃபியூச்சர் வந்து டாப் 9 விட டாப் 10 விட டாப் 9 ஓரளவுக்கு நல்லா இருந்ததால் இந்த ஃபியூச்சர்லோடய நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் தான். ஸோ நம்பர் 8 வந்து போய் பார்ப்போம். ஸோ நம்பர் 8 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐக்யூவோட Z10R 5G அப்படின்ற மொபைல் ஃபோன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூவும் போய் பார்ப்போம். அதே மாதிரி நம்பர் 7லேயும் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்பர் 7ல் வந்து ஓப்போ K13 5G அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ரெண்டுத்தையுமே போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடலாம். டைரெக்டாக லிங்க்லேயே போய் பார்ப்போம். ஸோ ஐக்யூ Z10 வந்து ஒரு 22,000 கிட்ட வருது. பட் ஆனால் இது வந்து பெஸ்ட் மொபைல் தான். ஏன் அப்படின்னா 8GB ரேம் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு ரேம்மு. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த ஓஎஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதேமாரி ஃபன் டச் 15. ஸோ ஓஎஸும் வந்து குட் ஓஎஸ். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற ஓஎஸ் நல்லா இருக்கும் இந்த ஓஎஸுமே. அதே மாதிரி இதோட ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட பேட்டரி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நம்ம கம்பேரிட்டிவ்லி 15,000 கொடுத்து வாங்குறதுலேயே வந்து 6,000 mAhக்கு மேலே கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி கொடுக்கலனாலுமே 5,700 பேட்டரி ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் தான். ஸோ ஓரளவுக்கு ஒரு 9 hours ஆச்சு இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். பேட்டரியில் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ 17.2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மெயின்லி வந்து ஆம்ப்லாய்ட் டிஸ்பிளேக்காகவே நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கர்வ் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் வந்து கர்வில் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டு இதுதான். இதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதால இந்த டாப் 8 வச்சுருக்கேன் நான் இதை வந்து. பட் ஆனால் ஐக்யூ வந்து ஒரு நல்ல பிராண்டு தான். நல்ல ஒரு ரிவ்யூ இருக்கிற பிராண்டு தான். ஸோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். ஸோ வாங்க இப்போ 7th என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓப்போ K13 இதை நான் ஏன் வந்து பர்சனலாக வந்து இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் 7வது இடத்துல வச்சுருக்கேன். பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பரவாயில்ல. பட் இருந்தாலுமே வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து நல்லாவே ஒர்த்து. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா இதில் 6,000 mAh கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு குட் பேக்கப் பேட்டரி தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் வந்து 45 வோல்ட்டு சூப்பர் வாவ் அப்படின்ற ஒரு சார்ஜர் டெக்னாலஜியை வந்து இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி இதில் 120 Hz வந்து டிஸ்பிளே ஸ்மூத்திங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ வேரியண்ட் வந்து 4GB ரேமு. ஸோ இதனால தான் இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. மிச்சப்படி இதில் வந்து ஃபோன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஃபோனு. பட் ஆனால் வந்து ரேம் வந்து இதில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து பெருசாக பண்ணலை. பட் ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஒரு இது. எக்ஸ்டெண்டபிள், அதாவது நீங்கள் மெமரி கார்டு ஏதாச்சும் போடணும் அப்படின்னா 2TB வரைக்கும் இதில் மெமரி கார்டை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பிராண்ட் வாரண்ட்டி இது எல்லாமே 1 year கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே பேசிக் தான். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து 6000 mAh பேட்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு 45 வோல்ட் வந்து இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ அதுதான் இந்த ஃபோனுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம். ஸோ வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போக்கோவோட X7 5G அப்படின்றது தான் இருக்குது 6வது இடத்துல. அதே மாதிரி 5வது இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். 5வது இடத்துல வந்து CMF Phone 2 Pro 5G அப்படின்றது. இந்த CMFன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நத்திங்கோடது தான். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம போயிட்டு வேலிடேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ வாங்க அந்த பேஜுக்கு போயிடுவோம். ஸோ X7 5G வந்து 1 by 1 பார்ப்போம். இதோட என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆம்லாய்ட் டிஸ்பிளேன்றது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி ப்ளஸ் வந்து இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இது வந்து குட் குவாலிட்டி. அதே மாதிரி இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 7300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராசஸர் தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் மீடியாடெக்கோடது. அதே மாதிரி இதோட பேட்டரி லைஃப் வந்து 5500 கொடுத்துருக்காங்க. 45 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபோன் தான்.
ஸோ இந்த ஃபோனை வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னா 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128 GB ஸ்டோரேஜ் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் பொசிஷனாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட போகிறது நத்திங்கோட தான். ஸோ நத்திங்கோட ஃபோன் 2 ப்ரோ. ஸோ இந்த ஃபோனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. பில்ட் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கியிருந்தான். ஸோ அதை வச்சு தான் நான் இதை வந்து நல்லா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டான மொபைல் ஃபோன். எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி 8 GB ரேம் ப்ளஸ் 128 GB வந்து இதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதேமாதிரி நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh தான். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் இதில் வந்து இந்த 7300 சேம் அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17500 வருது. ஸோ இதுவுமே வந்து ஒரு குட் ரேட் தான். ஸோ வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை பை பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் 4வதுல இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி F36 5G. ஸோ இந்த மொபைல் ஃபோனையும் போய் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதேமாதிரி நம்பர் 3ல வந்து மோட்டோரோலா எட்ஜ் 50 நியூ அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே போயிட்டு நம்ம டேரெக்டாக ஆன்லைனில் என்ன ரேஞ்சு, என்ன ப்ராசஸர், என்ன இதெல்லாம் வச்சுருக்காங்கன்றத ஒன்றா போய் பார்ப்போம் வாங்க. ஸோ சாம்சங் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி. ப்ளஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு லாங் லைஃப் இல்லைனாலுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கான ஃபியூச்சரிட்டிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சாம்சங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே வந்து லாங் லாஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனை வந்து. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 6 GB ரேம் கொடுக்குறாங்க, 128 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் மெமரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் சொல்லலாம் சாம்சங் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி சாம்சங்கோட ஓன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸான்சன் 13800 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், கிளிஸ்டன் கிளியராக இருக்கும். பட் ஆனால் டிஸ்பிளே எல்லாமே வந்து நார்மல் தான். பட் ஆனால் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இதில் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து 6 GB ப்ளஸ் 8 GB இந்த ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட் சோர்ஸ் தான். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20000 வருது. ஸோ இதை பை பண்ணணுன்னாலும் பை பண்ணிக்கலாம். ஒரு பிராண்டடாக போகணும், நல்ல ஒரு நல்ல கம்பெனியோட ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வாங்கலாம். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிற அளவுக்கு இதில் வந்து பெருசாக வந்து எதையும் நான் பார்க்கல. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி ஓகே தான். பட் ஆனால் இந்த ஃபோனையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓன் ப்ராசஸர், ஓன் OS இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, HD+. ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். இந்த ஃபோனு வாங்கினா நல்லாவே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோனை பார்ப்போம். ஸோ நம்பர் 3ல வந்து மோட்டோரோலா எட்ஜ் 59 அந்த கம்பெனி தான் இருக்குது. ஸோ அந்த மாடல் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 21000 வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. பட் ஆனால் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அதிகம். ஸோ 256 GB வரைக்கும் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அதே மாதிரி 8 GB ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வேல்யூ. பட் ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4310 mAh பேட்டரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் நான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். இந்த ஃபோனை எனக்கு இந்த பேட்டரி எல்லாம் முக்கியம் இல்லை. பட் ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டோரோலா 3rd பிளேஸில் இருக்குது. ஓகே, லாஸ்ட் நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 பார்க்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ நம்பர் 2ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நாசோர் 18 Pro 5G. ஸோ ரியல்மி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எல்லாமே புரியணும், அந்த ஃபோனில் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த ரியல்மி ஃபோனை வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்லேயும் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது. பட் ஆனால் ஃபோனோட ரேஞ்ச் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் வந்து ரியல்மி தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் ரியல்மி வந்து அதுக்காக நம்பர் 1 நம்பர் 2ல் வச்சிடல. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பீக்கில் போயிட்டு இருக்கிறதால இந்த நான் நம்பர் 2ல் வச்சுருக்கேன். அதேமாரி நம்பர் 1ல் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட P4 5G அப்படின்ற மொபைல் ஃபோன் தான் இருக்குது. ஸோ வாங்க இது ரெண்டுத்தையுமே போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ ரியல்மி நாசோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரியல்மியோட நாசோர் அப்படின்றது வந்து 18 Pro
அப்படின்றது. ப்ரோனாலே ஓரளவுக்கு நல்லா குட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,619 ரூபா அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 128 ஜிபி கொடுத்துருக்காங்க, 8 ஜிபி ரேமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குட் சோர்ஸாக இருக்கும் இந்த ஃபோனுக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கும் இதில் வந்து. அதே மாதிரி இதோட செக்மெண்ட்டில் வந்து மீடியா டெக்கில் 7400 சிப்பை வந்து இவங்க வந்து ப்ராசஸராக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட பேட்டரி பேக்கப்பை தாண்டி இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 80 வோல்ட் அல்ட்ரா சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குட் விஷயமா இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்து IP69 அப்படின்ற ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாமல் வாட்டரில் போட்டு உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபோனை வந்து நான் 2வது இடத்துல வச்சுருக்கேன். ஸ்பீட்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சூப்பர் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல். ஸோ வேணும் அப்படின்றவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நம்பர் 10. ஸோ நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஐஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்ற போகிறீங்க. ஸோ இதை வந்து ஐஃபோனை வச்சு தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஐஃபோனில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் விடலை இவங்க. ஆரஞ்சு கலர் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 17 மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த ஃபோனு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாயில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 6 ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க, 128 ஜிபி வந்து இதோட ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பேட்டரி தான். ஸோ 7000 mAh வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குட் சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிற ஒரே ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி P4 தான். ஸோ அதே மாதிரி இதோட மீடியா டெக் தான் 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு குட் ப்ராசஸர்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்பீடாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஃபோனோட மாடல் அப்படின்றது ஐஃபோனை வச்சு தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் வந்து இது ரேஞ்சில் வச்சேன். அதே மாதிரி இதோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 128 கிடையாது, 144 GHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபோனை வந்து நான் மோஸ்ட்லி வந்து இந்த ரேஞ்சில் வந்து இந்த ப்ரைஸில் வந்து நான் இந்த லெவலுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர் 1ல் இருக்கிறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்லாவே இருக்குது, லுக்காக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கி வேணுன்னா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம முடிவுரை வந்தாச்சு. ஸோ இந்த முடிவுரையில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க்கெட்டின் வெற்றி துணை அப்படின்றதுக்கான மொபைல் ஃபோனை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களோட மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணும், எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த டாப் 10ல் இருக்கிற மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே போடுவேன். அதே மாதிரி என்னோட அனலைஸ் எல்லாத்தையுமே நான் டெய்லி அப்டேட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.